நண்பர்களே, ஒவ்வொரு காலையிலும் 2 வாசல்கள் உங்கள் முன் திறக்கின்றன. ஒன்று, அது உங்களை அதே சாதாரண நிறமற்ற வாழ்க்கையில் மீண்டும் தள்ளிவிடுகிறது. மற்றொன்று, நீங்கள் எப்போதும் கனவு கண்ட வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்கிறது. வெற்றி என்பது கடின உழைப்பின் விளைவு மட்டுமல்ல. அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழிலாளியும் கோடீஸ்வரராகி இருப்பார்கள். செல்வம் என்பது வெறும் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு அல்ல. அப்படி இருந்திருந்தால் உழைப்பவர்கள் ஒருபோதும் ஏழையாகி இருக்க மாட்டார்கள். உண்மையில் வெற்றி மற்றும் செல்வத்தின் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் உள்ளது. அது ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரின் காலையிலும் இணைந்திருக்கும் பழக்க வழக்கங்கள். ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், நம்மில் பெரும்பாலானோர் தங்கள் காலை பொழுதை அது வாழ்க்கையின் மிக மோசமான பகுதியைப் போல வீணாக்குகிறார்கள். தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் முதலில் மொபைலை எடுப்பது, பின்னர் சமூக ஊடகங்களில் மூழ்கிவிடுவது, மணிக்கணக்கில் படுக்கையில் இருப்பது, எந்த நோக்கமும் இல்லாமல் நாளை தொடங்குவது, பின்னர் வாழ்க்கையில் ஏன் எதுவும் நன்றாக நடக்கவில்லை என்று நாள் முழுவதும் புகார் செய்வது. இப்போது கேள்வி என்னவென்றால், எந்த வாசல் வழியாகச் செல்கிறார்கள்? வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், 95% மக்கள் முதல் வாசலையே தேர்வு செய்கிறார்கள். அலாரம் அடிக்கிறது. ஒரு முறை அல்ல, 3 முறை ஸ்னூஸ் செய்கிறார்கள். பிறகு மொபைலை எடுக்கிறார்கள். சிந்திக்காமல் ரீல்களிலும் நோட்டிபிகேஷன்களிலும் மூழ்கிவிடுகிறார்கள். மேலும் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சில சமயங்களில் வேலைக்கு பின்னால், சில சமயங்களில் பணத்திற்கு பின்னால், சில சமயங்களில் அதிர்ஷ்டத்திற்கு பின்னால். ஆனால் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் எப்படி எழுந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களின் காலை பொழுது நம்மைப் போல இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் காலை நேரம் உங்களை 2 பாதைகளில் நிறுத்துகிறது. ஒரு பாதை உங்களை வெற்றி மற்றும் செல்வத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். மற்றொன்று உங்களை ஒரு சாதாரண போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்குள் தள்ளிவிடும். துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் 2வது பாதையை தேர்வு செய்கிறார்கள். சிந்திக்காமல், புரிந்து கொள்ளாமல் நாம் காலை தாமதமாக எழுகிறோம். நம் உடலையும் மனதையும் கவனிப்பதில்லை. நம் இலக்குகளில் கவனம் செலுத்துவதில்லை. நாளுக்கான எந்த திட்டமிடலும் செய்வதில்லை. பின்னர் வாழ்க்கை நம்மை பணக்காரர்களாக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் காலை பொழுதை மாற்றும் வரை உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் பணத்தில் இல்லை, அதிர்ஷ்டத்தில் இல்லை, மாறாக பழக்க வழக்கங்களில்தான் உள்ளது. தங்கள் காலையை கட்டுப்படுத்துபவர்கள் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார்கள். காலையை வீணாக்குபவர்கள் தங்கள் எதிர்காலத்தையும் வீணாக்குகிறார்கள். இதுவே நாம் ஒவ்வொரு நாளும் திரும்பத் திரும்பச் செய்யும் மிகப்பெரிய தவறு. நாம் காலையின் மதிப்பை உணர்வதில்லை. நாம் நமது முதல் பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதில்லை. அதன் பிறகு நாள் முழுவதும் கடினமாக உழைத்த போதிலும் இரவில் தலையணையில் தலையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஏன் எதுவும் பெரிதாக நடக்கவில்லை என்று நினைக்கிறோம். இன்று நாம் 5 காலை பழக்கங்களை பற்றி பேசப் போகிறோம். அவை உங்களை பணக்காரர் மட்டுமல்ல, மிகவும் வெற்றிகரமானவராகவும் ஆக்கும். இந்த பழக்க வழக்கங்கள் உலகின் முன்னணி வணிக அதிபர்கள், கோடீஸ்வரர்கள் மற்றும் சிறந்த ஆளுமைகளால் தினமும் பின்பற்றப்படுகின்றன. நீங்கள் இவற்றை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நீங்களும் உங்கள் விதியை நீங்களே எழுதலாம். இந்த காணொளி உங்களை தூண்டுவதற்காக மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் இதை பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயங்களை இதற்கு முன் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. மேலும் காணொளியின் முடிவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒரு ரகசியத்தை நீங்கள் பெறுவீர்கள். எனவே உங்கள் கனவுகளை நிஜமாக்க விரும்பினால், உங்கள் நாளை ஒரு வெற்றிகரமான நபரைப் போல தொடங்க விரும்பினால், இந்த காணொளியை இறுதி வரை பார்க்கவும். ஏனென்றால் இந்த காணொளியே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். முதல் பழக்கம் என்னவென்றால், நாள் முழுவதும் திட்டமிடுங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் கனவு காண்கிறார்கள். ஆனால் அந்த கனவுகளை எத்தனை பேர் நிறைவேற்றுகிறார்கள்? மிக குறைவானவர்களே. அதற்கான மிகப்பெரிய காரணம் அவர்களிடம் திறமை இல்லை என்பதல்ல, அவர்களிடம் வாய்ப்புகள் இல்லை என்பதல்ல, அல்லது அவர்களிடம் அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல. இல்லை, உண்மையான காரணம் திட்டமிடல் இல்லாததுதான். உங்களிடம் திட்டமில்லை என்றால் நீங்கள் கடலில் மிதக்கும் படகு போன்றவர். ஆனால் கரைக்கு எப்போது
எப்படி சென்றடைவோம் என்று அதற்கே தெரியாது. இப்படி இருக்கும்போது உங்களிடம் எவ்வளவு பலம் இருந்தாலும், எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் எங்கும் சென்று சேரப்போவதில்லை. இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் நாள் முழுவதற்குமான ஒரு திடமான திட்டத்தை உருவாக்கினால் உங்கள் உற்பத்தி திறன் எவ்வளவு அதிகமாக அதிகரிக்க முடியும்? உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் ஒவ்வொரு காலையிலும் தங்கள் நாளை திட்டமிடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நபர்கள் யாரும் திட்டமிடல் இல்லாமல் எந்த நாளையும் தொடங்குவதே இல்லை. ஏனென்றால் திட்டமில்லாமல் வேலை செய்வது வரைபடமில்லாமல் காட்டில் அலைவது போன்றது என்று அவர்கள் அறிவார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் அவ்வாறு செய்வதில்லை. நாம் நாளின் தொடக்கத்தையே தவறான வழியில் செய்கிறோம். படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் மொபைலை எடுக்கிறோம். தேவையற்ற நோட்டிபிகேஷன்களை பார்க்கிறோம். சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்குகிறார்கள். மேலும் எப்படியோ தயாராகி எந்த ஒரு திடமான திட்டமும் இல்லாமல் நாளை தொடங்குகிறார்கள். அதன் பிறகு நாள் முழுவதும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருக்குகிறார்கள். சில சமயங்களில் வேலைக்கு பின்னால், சில சமயங்களில் பணத்திற்கு பின்னால், சில சமயங்களில் மக்களுக்கு பின்னால். மாலையில் வீடு திரும்பியவுடன் இன்றும் நாள் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் நம் நாளுக்கான திட்டத்தை எப்படி உருவாக்க வேண்டும்? முதல் வேலை என்னவென்றால், காலையில் எழுந்தவுடன் 10 முதல் 15 நிமிடங்கள் ஒதுக்கி நாள் முழுவதும் ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் முடிக்க வேண்டிய அத்தியாவசிய வேலைகள் எவை? உங்கள் முன்னுரிமை என்னவாக இருக்கும்? எந்த வேலையை முதலில் முடிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிக்கவும். ஆனால் வெறும் பட்டியலை உருவாக்குவது மட்டும் போதாது. உங்கள் இலக்குகளை நேரத் தடுப்புகளுடன் அமைக்கும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது. அதாவது வேலைகளை எழுதினால் மட்டும் போதாது, அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் நிர்ணயிக்க வேண்டும். உதாரணமாக, காலை 9 மணி முதல் 10 மணி வரை இதை செய்ய வேண்டும். 10 மணி முதல் 11 மணி வரை அதை செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொருத்திவிட்டால் உங்கள் உற்பத்தி திறன் 10 மடங்கு வரை அதிகரிக்கும். இப்போது மற்றொரு முக்கியமான கேள்வி வருகிறது. இது வேலை செய்வதற்கு மட்டும்தானா? இல்லை. நீங்கள் நாள் முழுவதும் திட்டமிடுகிறீர்கள் என்றால் அலுவலகம் அல்லது வணிகம் தொடர்பான வேலைகளை மட்டுமல்ல, உங்கள் சுகாதாரம், குடும்பம் மற்றும் சுய மேம்பாட்டிற்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். வெற்றிகரமானவர்கள் தங்கள் வணிகத்தை மட்டுமல்ல, தங்கள் உடல், மனம் மற்றும் உறவுகளையும் திட்டமிடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு கோடீஸ்வரர் தனது தினசரி திட்டத்தை பின்வருமாறு உருவாக்குகிறார். காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 8 மணிக்குள் ஆரோக்கியமான காலை உணவை உண்ண வேண்டும். 9 மணி முதல் 12 மணி வரை வேலை செய்ய வேண்டும். 12 மணி முதல் 1 மணி வரை மதிய உணவு. 1 மணி முதல் 5 மணி வரை வேலை செய்ய வேண்டும். 5 மணி முதல் 6 மணி வரை டிவி பார்க்க வேண்டும். 6 மணி முதல் 7 மணி வரை இரவு உணவு. 7 மணி முதல் 9 மணி வரை டிவி பார்க்க வேண்டும். 9 மணி முதல் 10 மணி வரை படுக்கை நேர வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். 12 மணிக்குள் மிக முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டும். மதியம் 1 மணிக்குள் படிப்பது அல்லது புதிய திறனை கற்றுக்கொள்வது. மாலை 6 மணிக்குள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது. இரவு 10 மணிக்குள் தூங்கச் செல்வது. அதாவது எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகின்றன. இப்போது யோசித்துப் பாருங்கள். உங்கள் நாளும் இதே போல் திட்டமிடப்பட்டால் உங்களால் அதிக வேலை செய்ய முடியாதா? உங்கள் வாழ்க்கை மேலும் ஒழுங்கமைக்கப்பட முடியாதா? ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், நாள் முழுவதும் திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் பணக்காரராகவும் வெற்றிகரமானவராகவும் மாற முடியுமா? பதில் இல்லை. வெறும் திட்டமிடுவதால் எதுவும் மாறாது, நீங்கள் அதை சரியாக பின்பற்றாத வரை. ஏனென்றால் பலர் திட்டங்களை உருவாக்குகிறார்கள், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் நேரம் வரும்போது சோம்பேறித்தனமடைந்து விடுகிறார்கள், ஒத்தி வைக்கத் தொடங்குகிறார்கள், மேலும் அதே இடத்தில் நின்று விடுகிறார்கள். நீங்கள் உண்மையில் வெற்றி பெற விரும்பினால் உங்கள் திட்டமிடலை ஒரு ஒழுக்க நெறியாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை முடிக்காமல் ஓய்வெடுக்க மாட்டீர்கள் என்று தீர்மானிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக மாற்ற முடியும். மேலும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையையும் முழுமையாக மாற்ற முடியும். இப்போது நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் வெறும் சிந்தித்துக்கொண்டே இருப்பவர்கள், ஆனால் எதையும் சாதிக்காதவர்கள் என்ற பட்டியலில் சேர விரும்புகிறீர்களா? அல்லது
ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு தங்கள் இலக்கை நோக்கி முன்னேறும் குறிப்பிட்ட சிலரில் சேர விரும்புகிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க விரும்பினால் இப்போதிலிருந்தே இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் உங்கள் நாள் முழுவதையும் திட்டமிடுங்கள். அதை சரியான வழியில் நடைமுறைப்படுத்துங்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். ஆனால் நாள் முழுவதும் திட்டமிடுவது மட்டும் போதாது. உங்கள் மைண்ட் செட்டை சரியாக அமைக்கும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது. ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் இதுவே. இரண்டாவது பழக்கம் என்னவென்றால், உங்கள் இலக்குகளை எழுதி திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள். சற்று யோசித்துப் பாருங்கள். ஒரு வில்லாளனுக்கு அவனது இலக்கே தெரியவில்லை என்றால் அவனால் சரியாக குறிவைக்க முடியுமா? முடியாது. அப்படியானால் வாழ்க்கையில் இலக்குகளை நிர்ணயிக்காமல் நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றடைவோம் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? உலகின் மிகவும் வெற்றிகரமான மற்றும் செல்வந்தர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் இலக்குகளை எழுதுகிறார்கள். மேலும் அவற்றை மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். ஏனென்றால் இலக்குகளை எழுதுவது என்றால் உங்கள் சிந்தனைக்கு ஒரு திசையை கொடுப்பது. நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கு உங்கள் மூளைக்கு ஒரு தெளிவான சிக்னலை கொடுப்பது. மேலும் அதை மீண்டும் மீண்டும் சொல்வது என்றால் இந்த விஷயத்தை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைப்பது. அதனால் அது நமது ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு முடிவையும் அதே திசையில் திருப்புகிறது. ஆனால் இங்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மக்கள் தங்கள் இலக்குகளை நிர்ணயிப்பதே இல்லை. பெரும்பாலானோர் நான் பணக்காரனாக வேண்டும், நான் வெற்றிகரமானவனாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எப்படி, எப்போது என்பதை அவர்கள் ஒருபோதும் தெளிவுபடுத்துவதில்லை. இந்த தவறுதான் அவர்களை வாழ்நாள் முழுவதும் அலைக்கழிக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மையை சொல்கிறேன். 84% மாணவர்கள் இல்லை என்று கூறினர். 13% மாணவர்கள் ஆம், எங்களிடம் இலக்குகள் உள்ளன, ஆனால் எழுதவில்லை என்று கூறினர். மேலும் வெறும் 3% மாணவர்கள் மட்டுமே ஆம், நாங்கள் எங்கள் இலக்குகளை எழுதியுள்ளோம், அதற்கான திடமான திட்டத்தையும் உருவாக்கியுள்ளோம் என்று கூறினர். இப்போது 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மாணவர்கள் மீண்டும் நேர்காணல் செய்யப்பட்ட போது முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. இலக்குகளை நிர்ணயித்திருந்தும் எழுதாத அந்த 13% பேர் மீதமுள்ள 84% மாணவர்களை விட மிகவும் வெற்றிகரமானவர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாறியிருந்தனர். ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி எப்போது ஏற்பட்டது என்றால், தங்கள் இலக்குகளை எழுதி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருந்த அந்த வெறும் 3% மாணவர்கள் மீதமுள்ள 97% மாணவர்களை விட 10 மடங்கு அதிக வெற்றிகரமானவர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாறியிருந்தனர். இப்போது யோசித்துப் பாருங்கள். இலக்குகளை எழுதி திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் இவ்வளவு பெரிய வித்தியாசம் வர முடியுமானால், நீங்களும் இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாறக்கூடும்? இப்போது கேள்வி என்னவென்றால், நம் இலக்குகளை எழுதி திரும்பத் திரும்பச் சொல்வதற்கான சரியான வழி என்னவாக இருக்க வேண்டும்? நான் பணக்காரனாக வேண்டும், நான் வெற்றிகரமானவனாக வேண்டும், அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எழுதுவது போதுமா? நிச்சயமாக இல்லை. நாம் நமது இலக்கை அது மிகவும் தெளிவானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் காலக்கெடுவுடன் இருக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் இலக்கு நான் பணக்காரனாக வேண்டும் என்று இருந்தால் அதை இப்படி மாற்றி எழுதுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் நான் 5 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும். அதற்காக நான் என் சொந்த நிறுவனத்தை தொடங்குவேன். இப்போது இந்த இலக்கை ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் சத்தமாக படியுங்கள். இதை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இதை உணருங்கள். இதை உங்கள் ஆழ்மனதில் பதிய வையுங்கள். நீங்கள் இந்த இலக்கை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் மூளை அதை உண்மையாக நம்பத் தொடங்குகிறது. அதன் பிறகு உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலும் அதே திசையில் செல்லத் தொடங்குகிறது. இலக்குகளை மீண்டும் மீண்டும் சொல்வதில் இவ்வளவு சக்தி எப்படி இருக்கிறது? இதற்கு பின்னால் அறிவியலும் உள்ளது. இதை சுய பரிந்துரைப்பு நுட்பம் என்று அழைக்கிறார்கள். இதன் பொருள், உங்கள் மூளைக்கு ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி அதை உண்மையாக நம்பத் தயார்படுத்துவது. நாம் நமது இலக்குகளை தினமும் எழுதி திரும்பத் திரும்பச் சொல்லும்போது நமது மூளை அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது. பின்னர் அதற்கேற்ப நமது உடலுக்கும் சிந்தனைக்கும் அறிவுறுத்தத் தொடங்குகிறது.
இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஒரு நபர். அவருக்கு 15 வயது இருந்தபோது அவர் ஒரு தாளில் எழுதினார், நான் உலகின் மிகப்பெரிய பாடி பில்டராக மாறுவேன், மேலும் ஒரு நாள் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் அதை படித்தார், அதை உணர்ந்தார். பிறகு என்ன நடந்தது? அவர் 7 முறை மிஸ்டர் ஒலிம்பியாவானார், மேலும் சூப்பர் ஸ்டாராகவும் ஆனார். ஆனால் இங்கு மக்கள் செய்யும் மற்றொரு மிகப்பெரிய தவறு உள்ளது. பலர் தங்கள் இலக்குகளை எழுதுகிறார்கள், ஆனால் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வதில்லை. மேலும் சில நாட்களிலேயே அவர்கள் மறக்கத் தொடங்கும் போது அவர்களின் மூளையும் அதை மறந்துவிடுகிறது. அதனால்தான் உங்கள் இலக்கை ஒவ்வொரு காலையிலும் எழுந்து சத்தமாக படிப்பது, அதை மீண்டும் மீண்டும் சொல்வது, மேலும் அதன் ஒரு பிம்பத்தை உங்கள் மனதில் உருவாக்குவது அவசியம். இப்போது நீங்கள் உங்கள் இலக்குகளை எழுதிவிட்டீர்கள், ஆனால் எனக்கு இன்னும் எந்த விளைவும் தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் அதற்காக ஒரு திடமான செயல் திட்டத்தை உருவாக்காத வரை இலக்குகளை எழுதுவதும் மீண்டும் மீண்டும் சொல்வதும் மட்டுமே எதுவும் செய்யாது. அடுத்த 5 ஆண்டுகளில் கோடீஸ்வரராக ஆவது உங்கள் இலக்காக இருந்தால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு முன்னேற வேண்டும், நீங்கள் என்னென்ன திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் எழுத வேண்டும். அதாவது இலக்கு வெறும் கனவாக இல்லாமல் ஒரு திடமான திட்டமாக மாற வேண்டும். எனவே இப்போது நீங்கள் தீர்மானிக்கவும். நீங்கள் வெறும் சிந்தித்துக்கொண்டே இருப்பவர்கள், ஆனால் ஒருபோதும் எதையும் செய்யாதவர்கள் என்ற 97% மக்களில் இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது தங்கள் இலக்குகளை எழுதி திரும்பத் திரும்பச் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைக்கும் 3% மக்களில் சேர விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்க்கை உண்மையில் மாற வேண்டுமானால் இன்றே ஒரு டைரியை எடுத்து உங்கள் மிகப்பெரிய இலக்குகளை எழுதுங்கள். நாளை காலை முதல் அதை மீண்டும் மீண்டும் சொல்லத் தொடங்குங்கள். ஏனென்றால் இந்த ஒரு பழக்கம்தான் உங்களை வெற்றி மற்றும் செல்வத்தை நோக்கி அழைத்துச் செல்லப் போகிறது. ஆனால் இலக்குகளை எழுதுவதும் திரும்பத் திரும்பச் சொல்வதும் மட்டும் போதாது. உங்கள் மன அமைப்பை சரியாக அமைக்கும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது. ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் இதுவே. 3வது பழக்கம் என்னவென்றால், உங்கள் முன்னுரிமைகளை நிர்ணயித்து ஒழுக்கத்தை பேணுங்கள். பணக்காரர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் மற்றவர்களை விட வித்தியாசமாக என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு 24 மணி நேரத்தை விட அதிக நேரம் இருக்கிறதா? அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்களை முன்னணியில் வைத்திருக்கும் மந்திரக்கோல் ஏதேனும் அவர்களிடம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கும் அதே 24 மணி நேரம்தான் உள்ளது. ஆனால் அவர்கள் இந்த 24 மணி நேரத்தை மிகவும் வித்தியாசமான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் முன்னுரிமைகளை நிர்ணயிக்கிறார்கள், மேலும் அதற்காக ஒழுக்கத்தை பராமரிக்கிறார்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள். ஒரு நபர் நாள் முழுவதும் எந்த திட்டமும் இல்லாமல், எந்த முன்னுரிமையும் இல்லாமல் சும்மா தனது நேரத்தை செலவிட்டால் அவர் தனது இலக்கை அடைய முடியுமா? முடியாது. ஏனென்றால் முன்னுரிமைகள் இல்லாத வாழ்க்கை திசை திருப்பி இல்லாத கார் போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் எந்த திசையிலும் செல்லலாம். நீங்கள் பணக்காரராகவும் வெற்றிகரமானவராகவும் மாற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இதுதான்: உங்கள் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பது. இந்த முன்னுரிமைகள் எப்படி இருக்க வேண்டும்? தெளிவாகவும் உறுதியாகவும் இலக்கின்படியும் இருக்க வேண்டும். இப்போது மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவர்கள் எல்லாவற்றையும் அவசியமானதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு வேலையும் முக்கியமானது அல்ல. சில விஷயங்கள் நமது வெற்றியை நேரடியாக பாதிக்கின்றன. அதே சமயம் சில விஷயங்கள் நமது நேரத்தை வீணடிக்க மட்டுமே இருக்கின்றன. இப்போது ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை பார்ப்போம். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான ஒரு நபர் தனது முன்னுரிமைகளை தீர்மானிக்க மிகவும் பயனுள்ள முறையை பின்பற்றுகிறார். இதற்கு 5, அதற்கு பிறகு 20 விதி என்று பெயர். இதன் பொருள் என்னவென்றால், முதலில் உங்கள் 25 பெரிய இலக்குகளை எழுதுங்கள். இப்போது அவற்றில் மிக முக்கியமான 5 இலக்குகளை தேர்ந்தெடுத்து மீதமுள்ள 20 இலக்குகளை முற்றிலும் நீக்கிவிடுங்கள். ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். அவற்றை முழுவதுமாக நீக்கிவிடுங்கள். ஏனென்றால் அவைதான் உங்களை உங்கள் உண்மையான இலக்கிலிருந்து திசை திருப்புபவை. இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் பணக்காரர்களையும் வெற்றிகரமானவர்களையும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது.
என்ன அவசியம், எது அவசியம் இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். இப்போது முன்னுரிமையை நிர்ணயிப்பது மட்டும் போதாது. உங்கள் முன்னுரிமைகளை முடிக்க நீங்கள் ஒழுக்கத்தை பின்பற்றத் தொடங்கும் போதுதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் இலக்குகளை நிர்ணயித்து உங்கள் முன்னுரிமைகளை எழுதிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் உருவாக்கிய விதிகளை பின்பற்ற உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இவை அனைத்தையும் செய்வதில் எந்த பொருளும் இல்லை. தாங்கள் நிர்ணயித்த பாதையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும். இப்போது இங்கு கேள்வி எழுகிறது, ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வருவது? பாருங்கள், ஒழுக்கம் ஒரே இரவில் வந்துவிடாது. இது ஒரு பழக்கத்தை போன்றது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த வேண்டும். அதற்கான சிறந்த வழி சிறிய வெற்றிகளை சேகரிப்பதுதான். உதாரணமாக, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுப்ப தீர்மானித்திருந்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இன்று ஒரு நாள் மட்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் இந்த ஒரு நாளை முடிக்கும்போது அடுத்த நாள் தானாகவே எளிதாகிவிடும். இதே முறையைத்தான் ஒரு நபர் பின்பற்றினார். அவர் கூறினார், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நான் என்னிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்று எனது கடைசி நாளாக இருந்தால் இன்று நான் செய்யப்போவதை செய்வேனா? மேலும் தொடர்ந்து பல நாட்களுக்கு பதில் இல்லை என்று வந்தால் அவர் தனது முன்னுரிமைகளை மாற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை உங்களுக்கு நினைவூட்டும் போதுதான் ஒழுக்கம் வருகிறது. மிகச் சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளில் தொடர்ந்து வேலை செய்யும் போது அது ஒரு வலுவான பழக்கமாக மாறி உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இப்போது நீங்களே யோசித்துப் பாருங்கள். எந்த திசையும் இல்லாமல் நேரத்தை வீணடிக்கும் அந்த 97% மக்களில் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது தங்கள் முன்னுரிமைகளை நிர்ணயித்து ஒழுக்கத்தை பேணி தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் அந்த 3% மக்களில் சேர விரும்புகிறீர்களா? முடிவு உங்களுடையது. ஆனால் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதும் ஒழுக்கத்தை பராமரிப்பதும் மட்டும் போதாது. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து மேம்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மாற முயற்சிக்கும் போதுதான் உண்மையான வெற்றி வருகிறது. ஒவ்வொரு பணக்காரரும் வெற்றிகரமானவரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் இதுவே. 4வது பழக்கம் என்னவென்றால், புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களையே கேள்வி கேளுங்கள். உலகின் மிகவும் வெற்றிகரமான மக்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? இப்போது அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. மாறாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை கேள்விகள் கேட்கிறார்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள், மேலும் தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு விவசாயி ஒவ்வொரு ஆண்டும் தனது நிலத்தை வளமாக்க புதிய முறைகளை பின்பற்றவில்லை என்றால் அவரது பயிர் அதே அளவுக்கு நன்றாக இருக்குமா? இல்லை. குறுகிய காலத்திலேயே அந்த மண் தரிசாகி அவரது விவசாயம் முடிவுக்கு வந்துவிடும். இதே விஷயம் நம் வாழ்க்கை மற்றும் தொழில் விஷயத்திலும் பொருந்தும். நாம் புதியதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்மை நாமே கேள்வி கேட்கவில்லை என்றால் நாமும் நின்று விடுகிறோம். காலப்போக்கில் உயிரற்றவர்களாகி விடுகிறோம். இப்போது கேள்வி என்னவென்றால், கற்றுக்கொள்வது ஏன் அவசியம்? ஏனென்றால் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் மனிதன் மட்டுமே தன்னை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் மேம்படுத்தாதவன் மெதுவாக முடிந்து விடுகிறான். இப்போது கற்றுக்கொள்வது என்றால் புத்தகங்களை பார்த்து மனப்பாடம் செய்வது என்று நினைக்காதீர்கள். கற்றுக்கொள்வதன் உண்மையான பொருள் உங்களையே கேள்வி கேட்பதுதான். ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேளுங்கள், இன்று நான் புதிதாக என்ன கற்றுக்கொள்ள முடியும்? 1 வருடத்திற்கு முன்பு இருந்த அதே நபர்தானா நான்? நான் என் வாழ்க்கையில் முன்னேறுகிறேனா அல்லது நேரத்தை வீணாக்குகிறேனா? இந்த கேள்விகள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் இந்த கேள்விகள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு நபர் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக கருதப்படுகிறார். அவர் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 மணி நேரம் படிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் மட்டுமே செலவிடுகிறார். யோசித்துப் பாருங்கள். முன்பு மென்பொருள் துறையில் இருந்த ஒரு மனிதர் ராக்கெட் அறிவியலை கற்றுக்கொண்டு உலகின் மிகப்பெரிய விண்வெளி நிறுவனத்தை உருவாக்கினார். அவர் எனக்கு எல்லாம் தெரியும், நான் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை என்று நினைத்திருந்தால் அவர் இன்று இந்த நிலையில் இருந்திருப்பாரா? நிச்சயமாக இல்லை. இதுதான் கற்றலின் சக்தி. தினமும் புதியதை கற்றுக்கொள்ளும் மனிதன் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. இப்போது கற்றலின் மற்றொரு ஆழமான அம்சம் உள்ளது. வெறும் தகவல்களை பெறுவது மட்டும் போதாது.
பலர் புத்தகங்களை படிக்கிறார்கள், காணொளிகளை பார்க்கிறார்கள், ஊக்கமூட்டும் பேச்சுக்களை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வெறுமனே கேட்கிறார்கள், ஆனால் தங்களை கேள்வி கேட்பதில்லை. அவர்கள் கற்றுக்கொண்டதை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். என்னிடமே கேளுங்கள், நான் கற்றுக்கொண்டதை எப்படி பயன்படுத்த முடியும்? நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேனா அல்லது மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறேனா? உலகின் மிகவும் வெற்றிகரமானவர்களின் சிறப்பு இதுதான். அவர்கள் கற்கிறார்கள், அதை செயல்படுத்துகிறார்கள், தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் வருகிறது: சரியான விஷயங்களை கற்றுக்கொள்வது. இன்றைய காலகட்டத்தில் கற்றுக்கொள்வதற்கு எண்ணற்ற வழிகள் உள்ளன. நெட், புத்தகங்கள், பயிற்சிகள். ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது அவசியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் உங்கள் இலக்குடன் தொடர்புடையதை கற்றுக்கொள்வது. நீங்கள் வணிகத்தில் வெற்றி பெற விரும்பினால் வணிகம், மார்க்கெட்டிங், நிதி ஆகியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் வேலை செய்ய விரும்பினால் மன அமைப்பு, ஒழுக்கம் மற்றும் தொடர்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். இதனால்தான் பெரிய தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் புதியதை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்கிறார்கள். இப்போது யோசித்துப் பாருங்கள், கற்றலின் இந்த சக்தியை நீங்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா? ஒவ்வொரு நாளும் உங்களை தாங்களே கேள்வி கேட்கும் நபர்களில் நீங்களும் சேர விரும்புகிறீர்களா? நினைவில் கொள்ளுங்கள், தினமும் கற்றுக்கொள்ளும் மனிதன் ஒருபோதும் தோற்பதில்லை. அவன் ஒன்று வெற்றி பெறுகிறான் அல்லது புதியதை கற்றுக்கொள்கிறான். இப்போது உங்கள் வெற்றியை இன்னும் வேகமாக அதிகரிக்கப் போகும் அடுத்த பழக்கத்தை நோக்கி நகருவோம். 5வது மற்றும் கடைசி பழக்கம் என்னவென்றால், உங்கள் உடலை நாள் முழுவதும் எப்படி ஆற்றலுடன் வைத்திருப்பது. சிலர் ஏன் எப்போதும் ஆற்றலுடன் இருக்கிறார்கள்? நம்மில் பலர் ஏன் சீக்கிரம் சோர்வடைகிறோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்கள் உடல் ரீதியாக வேலை செய்தாலும் அல்லது மன ரீதியாக வேலை செய்தாலும் நாள் முழுவதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். நம்மாலும் செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறதா? ஆம், உடலை நாள் முழுவதும் ஆற்றலுடன் வைத்திருக்க முடியும். அதற்கு தேவையான சில பழக்க வழக்கங்களையும் வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். மனித உடல் ஒரு இயந்திரம் போன்றது. நீங்கள் அதை சரியாக இயக்கவில்லை என்றால் அது சோர்வடைந்து வேலை செய்வதை நிறுத்திவிடும். இப்போது கேள்வி என்னவென்றால், நாம் அதை எப்படி ஆற்றலுடன் வைத்திருக்க முடியும்? நாள் முழுவதும் நாம் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணரக்கூடிய வழி என்ன? இதை அறிய முதலில் நமது ஆற்றலின் ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியான நேரத்தில் சரியான உணவை எடுத்துக்கொள்கிறோமா? நமது அன்றாட வழக்கத்தில் செயல்பாட்டையும் ஓய்வையும் சமநிலைப்படுத்துகிறோமா? இந்த கேள்விகள் நம் உடலை புரிந்து கொள்ள உதவும். இப்போது கவனியுங்கள், ஒரு கார் ஓடுவதற்கு பெட்ரோல் தேவைப்படுவது போல நமது உடலுக்கும் சரியான ஊட்டச்சத்து தேவைப்படுகிறது. நீங்கள் சாப்பிடுவதுதான் நீங்கள் என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது உண்மை. நமது உடல் நமது உணவால் உருவாக்கப்படுகிறது. நாம் எண்ணெய் நிறைந்த மற்றும் கனமான உணவுகளை சாப்பிட்டால் அது உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது. ஆனால் நாம் லேசான மற்றும் சத்தான உணவை சாப்பிட்டால் உடலில் ஆற்றல் நீடித்திருக்கும். ஒரு நாள் நீங்கள் நிறைய மற்றும் பொரித்த உணவை சாப்பிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்த சில மணி நேரங்களில் நீங்கள் சோம்பல் மற்றும் சோர்வை உணரத் தொடங்குவீர்கள். அதனால்தான் சரியான நேரத்தில் சரியான அளவில் லேசான மற்றும் சத்தான உணவை உட்கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்து நீர் வருகிறது. தண்ணீரே வாழ்க்கை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் குடிக்கிறீர்களா? தண்ணீர் நமது தாகத்தை தணிப்பது மட்டுமல்லாமல் இது நமது உடலின் செயல்பாடுகளை சீராகச் செயல்பட வைக்கிறது. உடலில் நீர்ச்சத்து குறையும் போது சோர்வும் மந்தமும் ஏற்படுகிறது. இப்போது உடல் செயல்பாட்டை பற்றி பேசுவோம். நீங்கள் நாள் முழுவதும் சிறிதளவு உடற்பயிற்சி செய்கிறீர்களா? அது சில நிமிட நடைப்பயணமாக இருக்கலாம், சில நீட்டல் பயிற்சிகளாக இருக்கலாம், அல்லது சில லேசான யோகாவாக இருக்கலாம். இந்த சிறிய விஷயங்களும் உடலை ஆற்றலுடன் வைத்திருக்க உதவுகின்றன. ஆனால் உடல் செயல்பாடு மட்டும் போதாது, மன உறுதியும் மிகவும் அவசியம். நாம் எவ்வளவு மனரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நமது உடல் ஆற்றலுடன் இருப்பதாக உணரும். நீங்கள் மனரீதியாக அழுத்தமான நிலையில் இருந்தால் உங்கள் உடலும் அதே அழுத்தத்தை உணரும். மனதுக்கும் உடலுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம்: இரவில் நல்ல தூக்கம்.
தூக்கமே மிகப்பெரிய மருந்து என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? சரியான தூக்கம் உடலை ரீசார்ஜ் செய்வது போன்றது. நாம் தூங்கும் போது நமது உடல் பழுது பார்க்கப்படுகிறது, மேலும் அடுத்த நாளுக்காக ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. நீங்கள் இரவில் சரியாக தூங்கினால் உங்கள் உடல் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருப்பதாக உணரும். முடிவாகச் சொன்னால், உடலை ஆற்றலுடன் வைத்திருப்பது ஒரு கலை. சரியான உணவு, சரியான அளவு தண்ணீர், உடல் செயல்பாடு, மனப்புத்துணர்ச்சி மற்றும் சரியான தூக்கம், இவை அனைத்தும் சேர்ந்து உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன. இவைதான் உங்களை வெற்றி மற்றும் செழிப்பின் திசையில் முன்னோக்கிச் செல்ல தயார் செய்யும் பழக்க வழக்கங்கள். இப்போது இந்த காணொளி உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால், உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கும் மற்றும் வெற்றியை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டும் இதுபோன்ற மேலும் பல ஊக்கமளிக்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் காணொளிகளை நாங்கள் கொண்டு வருகிறோம். உங்கள் வெற்றிக்கான பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது. நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம்.